அமரன் படத்துடைய ரீ-ரிலீஸ் அமர்க்களத்தை பார்க்க போறோம். உலகநாயகன் பர்த்டே ஸ்பெஷல் சம்பவங்களை பார்க்க போறோம். கமலா தியேட்டரை கொளுத்துறோம் அப்படின்னு ரோபர்ட் சங்கர் சொன்ன மாதிரி 1987 போன மாதிரி இருந்துச்சு. ஒசூர்ல பாத்தீங்கன்னா சும்மா களை கட்டி இருக்கு, பயங்கரமா மாலை பூ மாலை எல்லாம் போட்டு அந்த படம் பார்த்துட்டு என்னுடைய பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், என் பொண்ணு போனையும் கேட்கல, என் பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்த்தான். அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கும் கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்டான். கிட்டத்தட்ட 400 நாளா தலைவர் நடிக்காமே இருக்காரு, எப்பதான் அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு. ஒரு பக்கம் பார்த்தா ரஜினி சாருடைய படத்துக்கு அப்டேட் கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அமரன் படத்துக்கு 1 இயர் ஆயிடுச்சுன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோதிக்காதீங்க. நிறைய பேர் போய் ட்வீட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்டேட் வந்து வரல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. பேருக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க ஆட்டோக்காரங்க, நிறைய டீ கடையில இருக்கவங்க, ஏழைகளுக்கு எல்லாம் நிறைய மருத்துவ உதவிகளை செஞ்சிருக்காரு. ஆவடியை சேர்ந்த சண்முக ஆசன் வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகநாயகனுக்காக நிறைய நற்பணிகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஏரியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவர் உலகநாயகனின் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆவடி முதல் ஆழ்வார்பேட்டை வரை. வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க, கீழே போய் யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க.